Uh, Good evening. இந்த 2025க்குரிய நியூ salary அப்டேட் பண்ணிடுங்க. அதோட அந்த ப்ரோக்ராம்ல சில அப்டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ நான் நான் ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டி விடுறேன். புது இந்த நியூ அப்டேட் பண்ண salary நாங்கள் எப்படி அந்த பி ஃபார்மை செய்கிறன்றதை கொஞ்சம் பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு நாளை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளியராக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் வெளியில் வரும். நோட் பண்ணி கொள்ளுங்க அதை. சரிதானே? ஸ்டார்ட் பண்றேன் நான். ரைட். இது இது வளமையா மாதிரி தான். ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு அந்த பில்டிங் டிபார்ட்மெண்ட் நியூ புது பேரோல் வந்து சலரி போட்ட பேரோல் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நான் அதை யூஸ் பண்றேன். பில்டிங் டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து கட்டாயம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களோட கீழே தவறுதலா செலக்ட் பண்ணும்போது தவறுதலா போயிட்டு அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க செஞ்ச டேட்டா எல்லாம் லொஸ்ட் ஆகும். இப்போ அதை தவிர்க்கணும்னா கட்டாயம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. உம், சரியான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். லாகின் பண்ணேன். அப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் ஒன்று வரும். இது வந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கான லிங்க். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி யூடியூப்ல வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். பார்த்துட்டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு. இது பழைய மாதிரி தான். அலவன்ஸ் கோட் வந்து கிரியேட் பண்ணணும். அலவன்ஸ் கோடோட எக்ஸ்ட்ரா ஒன்று நான் சேர்த்திருக்கேன் வந்து என்னன்னு சொன்னால் அக்ரஹாரா. அப்போ அக்ரஹாராவுக்குரிய நம்பரையும் வந்து கோடையும் வந்து இங்கே கிரியேட் பண்ணணும். இதில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 147 இதில் காட்டல, பட் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு காட்டும் அது. அப்போ அக்ரஹாராக்குரிய நம்பரையும் இதில் போட்டிங்கன்னா தான் உங்களோட என்ஐசி வந்து அங்கேருந்து எடுக்கும். ஏன்னா அக்ரஹாராக்கு என்ஐசி கம்பல்சரிபடியால் நம்ம என்ன என்ஐசி வந்து அங்கேருந்து எடுக்கலாம். மாஸ்டர் ஃபைல் என்ஐசி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அக்ரஹாரா ஃபைல் என்ஐசி எல்லாம் வரும். ஸோ இது வளமையாக மாதிரி தான். அடிஷனலாக அக்ரஹாரா மட்டும் இருக்கு, இதை போட்டுக்கொள்ளுங்க. ரைட். எனக்கு இது வந்து இந்த ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது. நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண போகிறேன். கட்டாயம் என்டர் பேரோல் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணாம சில பேர் ப்ரௌசர்ல போயிட்டு சைட் வரலன்னு சொல்றீங்க. எரர் மெசேஜ் தான் வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. நீ என்ன பேரோல் கிரியேட் பண்ணுகிறோ அந்த பேரோலை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்க. வேறு வேறு கேட்டகரியில் பேரோல் வச்சிருந்தா ஏதாவது ஒரு நேம் புதுசாக ஒரு ஆஃபீஸ், ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு பேரோல் கேட்டகரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டா இதில் 3 கேட்டகரினா 3 கேட்டகரி இதில் காட்டும். அப்போ எலவன்ஸ் கோட்டில் போயிட்டு நீங்கள் எத்தனை பேரோல் வேணுமோ நீங்கள் அத்தனை பேரோலை வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கொள்ளையிலும். இதில் போயிட்டு இப்போ ஒன்று தான் காட்டுது. இதில் நீங்கள் கிரியேட் பண்ண கீழே 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 காட்டும். ரைட். இதை நான் முதல்ல அப்லோட் பண்ணுறேன். ஆஃபீஸ் ப்ரௌஸ் பண்ணி உங்களோட பேரோல் ஃபைலை லொக்கேட் பண்ணுங்க. ரைட். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் அப்லோட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சர்வரில் நான் சேஞ்சஸ் பண்ணபடியால் இப்போ இது கொஞ்சம் ஸ்பீடாக அப்லோட் ஆகும். இன்டர்நெட் கனெக்ஷனை கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டேபிள் ஆகிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இடையில ஏதாவது கனெக்ஷன் உங்களுக்கு ட்ரபிள் ஆகிட்டுன்னு சொன்னால் டோட்டலாகவே உங்களுக்கு திரும்ப எரர் வரும். திரும்ப புதுசாக செய்ய வேண்டி வரும். அப்போ இடையில ரெக்கார்ட்ஸை காலன்னு தேடக்கூடாது. திரும்ப கிளியர் அப்லோட் பண்ணி இந்த மெசேஜ் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வரும் வரைக்கும் வந்த பிறகு ஓகே பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்லோட் ஆகிட்டு. ரைட். இப்போ நம்ம பிஃபார்ம் சப்போவிஸுக்குள்ள போகிறேன். ரைட். இது வியூ பாருங்க. இதில் அநேகமானது எங்களுக்கு மெச்சாக இருக்குது, கொஞ்சம் மெச்சாகல. எவ்ரி டைம் வந்து அப்லோட் சர்வரை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்து அதை வச்சு கொண்டு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நான் அப்லோட் சர்வரை கிளிக் பண்ண சொல்லுது ப்ளீஸ் ஃபில் ஆல் என்ஐசி ரோஸ் ஃபார் ஆக்சுவல் கார்டர். அப்போ என்ஐசி ரோஸ் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு சில பேர் வரல. அது என்ன காரணம் வரலன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆக்டிவ்ல இன்ஆக்டிவ்ல இருக்கிறாங்கள சம்டைம் இப்போ அவங்களும் இதுக்குள்ள வருவாங்க தானே. அப்போ இன்ஆக்டிவ்ல இருக்கிறாங்க நாங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் மந்த்ல வந்து அக்ரஹாரா கொடுப்பட்டிருக்காது. ஸோ அந்த அவங்க அக்ரஹாரா கொடுப்படாட்டி அவங்க எம்ப்ளாயிஸ் நம்மள எம்ப்ளாயி நம்பர் தான் அங்கே இருந்திருக்காது. அப்போ அது அந்த அப்படியே என்ஐசி வந்து இங்கே மிஸ் ஆகும். அப்படி வர பிரச்சனையை வர என்ஐசி மட்டும் நீங்கள் இந்த இன்வெலிட் என்ஐசிகளை போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். என்ஐசி நல்லண்டு வர்றது, என்ஐசி இல்லாதது. இன்வெலிட் என்ஐசிகளையும் கொஞ்சம் செட்டப் இருக்கு. அதை உள்ள போய் பார்த்ததையும் முதல் என்ஐசி நல்ல பார்ப்போம். இவ்வளோ பேருக்கு வந்து என்ஐசி இல்லை. சரி தானே. இப்போ நான் இவ்வளோ பேருக்கு ஒரு என்ஐசி நம்பரை போடுறேன். நான் இப்போ ரஃபாக போடுறேன். என்ஐசி நம்பர் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் அது சேவ் ஆயிரும். நான் இதே என்ஐசி நம்பர் 2 3 போடுறேன். பின்னால் ஒரு விஷயம் காட்டணும், அதுக்காக நான் போடுறேன்.
ரைட் என்ன பண்ண சேவ் ஆகிட்டு இப்போ நான் என்ஐசி நல்லா கொடுத்து பார்க்குறேன் என்ஐசி நான் நல்ல ஒன்றும் இல்லை அப்போ எல்லா எம்ப்ளாய்க்கு வந்து என்ஐசி போடு பிறகு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஐசி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போடுபட்டுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போடப்படுறீங்க. அடுத்து வந்து இன்வெலிட் என்ஐசின்னு பாருங்க இப்போ நம்ம அப்லோட் சர்வர் கிளிக் பண்ணுவோம் ப்ளீஸ் செக் இன்வெலிட் என்ஐசின்னு வருது அப்போ நான் இதில் போய் இன்வெலிட் என்ஐசி பார்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்வெலிட் என்ஐசி வந்து 59 இருக்குது இப்போ 59 வயசில் உள்ள ஆக்கள் 59 வயசுக்கு மேலே ஏதாவது எரராக இந்த 66 பேர் வேறு ஏதாவது ஒரு பிள்ளையான வயசு நம்பர் போடக்கூடாது அவன் ஏஜ் கூட தான் காட்டும் இது இப்போ 59 வயசு அதுக்கு மேலே உள்ள ஆக்களை வந்து இங்கே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் நீங்கள் அவங்க பட்ஜெட் வந்து ஒர்க் பண்ணால் காட்டுன்றபடியால் அவங்க ரிமூவ் பண்ணணும் ஒருவேளை அது SL2 சம்பளம் எடுக்கிறவங்களா இருந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 63 62 வரைக்கும் விட்டு மிச்சதெல்லாம் காட்டும் சரி தானே அப்போ இதை நீங்கள் டைம் ரிமூவ் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிவிட்டு delete பண்ணுறேன் இது ரிமூவ் ஆயிடும் ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் இன்னொலிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொலிட்டு இல்லை இதுலேயும் இல்லை அப்போ இப்போ அப்லோட் கிளிக் பண்ண ப்ளீஸ் செக் அன்மேட்ச் salary ஓ போஸ்ட் salary-யும் போஸ்ட்டும் அன்மேட்ச் வரைக்கும் செக் பண்ண சொல்லி மெசேஜ் வருது ஸோ நான் முதல்ல அன்மேட்ச் போஸ்ட்டை பார்க்குறேன் இவ்வளோ போஸ்ட் இருக்குது டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருக்குது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் போஸ்ட்டில் வந்து நான் டிஇசி நடிக்கிறேன் அப்போ எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் வருது அப்போ நான் இதில் ஓல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் டெக்னிக்கல் இது பில்டிங்கில் பேர் அப்படியால சிவிலாக தான் இருக்கும் சிவில் கீவர்ஸ் அப்படி தான் இருக்கும் சிவில் ஒர்க் ஓகே அப்டேட் பண்ணுறேன் எவ்ரி டைம் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள் அன்மேட்ச் போஸ்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது டிஇவின்னு டைப் பண்ணுறேன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டைப் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்டேட் பண்ணுறேன் இதில் முக்கியமாக வந்து ஒன்று வந்து இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் பார்க்கலாம் இதையும் தூக்கி வச்சுட்டு இதுலையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஏதாவது ஒன்று செய்யுங்க ஒன்று இங்கே டைப் பண்ணி எடுங்க இல்லைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணி எடுங்க ரெண்டையும் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எதில் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வராது சில நேரம் வராது ரைட் இப்போ அன்மேட்ச் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லேபர் இருக்குது அப்போ லேபர் நான் கிளிக் பண்ணுறேன் லேபி லேபர் ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு இங்கே லேபர்னு போட்டு வச்சுக்கிறாங்க அப்டேட் பண்ணுறேன் அன்மேட்ச் போஸ்ட் ரைட் எம்எஸ் வருது இப்போ ஓஎஸ் இருக்குது ஓஎஸ் அது கேகேஸ் தான் இங்கே போட்டுக்கிறாங்க அப்டேட் அடுத்தது அன்மேட்ச் போஸ்ட் நீங்கள் இப்படியும் டிக் பண்ணி கொண்டு போகலாம் ஃபுல்லாக எடுத்து பல்காக எடுத்து நீங்கள் டிக் பண்ணி போடலாம் டிமெயின் வந்து டிராஸ்மேன் நினைக்கிறேன் நாங்கள் டிமெயின் டிராஸ்மேன் அப்டேட் ரைட் இல்லை ஒர்க்ஸ் பங்களோ கீப்பர் work supervisor chief engineer executive engineer engineer civil பொருத்தமானதை பார்த்து போடுங்க ஆஃபீஸ் right admin officer administrative officer additional director additional provincial director ரைட் இப்போ பார்த்தோம்னா அன்மேட்ச் போஸ்ட் வந்து எங்களுக்கு இல்லை நான் இப்போ அப்லோட் சர்வர் கொடுக்குறேன் ப்ளீஸ் செக் இன்வெலிட் என்ஐசின்னு திரும்ப வருது அப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த ஃபீல்டெல்லாம் ஃபில் ஆகின பிறகு தான் எங்களுக்கு சில என்ஐசியில் பார்க்கல என்ன அதுக்கு மேலே வந்து இந்த இங்கே லிங்க் ஆகி இதில் வராது ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் கொஞ்சம் என்ஐசி பிரச்சனை இருக்குது சில பேர் 59 ஏஜில் இருக்கிறாங்க 60லேயும் இருக்கிறாங்க சரியா அப்போ நாங்கள் இதை ரிமூவ் பண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்து சரி இது போலத்தையும் ரிமூவ் பண்ணணும்
இப்போ அப்லோட் பார்க்குறேன். இப்போ செக் அன்மெச் salary போஸ்ட்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா salary வந்து இது 0ன்றீங்க சார். 0 salary வரது எடுக்காது. இது சில அலவன்ஸில் கொடுக்குற அப்படி ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் ஓகே. இல்லாட்டி இதுக்கு நீங்க என்ன salary இப்படி இல்லைன்னா என்ன சில இது என்னன்னு பார்க்கணும். இது ஏன் இப்படி வருதுன்னு. இப்படி பிரச்சனை வராக்கள் ஒருத்தர் முன்ன கண்டெக்ட் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு பார்ப்போம். நான் சொல்லுங்க. ரைட். அப்படியே இஷ்யூ வந்தாக்கல கண்டெக்ட் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். இப்போ அன்மேச் போஸ்ட்டும் இல்லை, இதுவும் இல்லை. முடிச்சிட்டோம். அதோட கிரியேட் கார்டர் இருக்குது. கிரியேட் கார்டில் வந்து இப்போ நீங்கள் அடிஷனலாக கிரியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒர்க் அது சம்மந்தமான கிரியேட் பண்ண வேண்டி வரும். இதில் ஒன் கொடுத்தீங்கன்னா மெம்பர் அது கிரியேட் பண்ணுறது, அதில் நேம் வரும், இதில் salary per month அது கொடுக்கலாம். என்எஸ்சி நம்பர் வராது தானே, அது வராது. ஹெட் நம்பர் வந்து இந்த மாதிரி கொடுங்க. இப்போ எஜுகேஷன் சொன்னால் 941 டேஷ் 81-12. அப்போ இதோட நிப்பாடுங்க. இந்த ஹெட் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் இவ்வளோ போதும். எஸ்ட்ரிக்கெல்லாம் கொடுக்க வேணாம். இந்த டேஷை கொடுங்க. அப்போ தான் செப்பரேட் பண்ணி உங்கள் சிஸ்டம் உள்ள எடுக்கும். அடுத்து வந்து நம்பர் 2 அது மெம்பர் ஸ்டாஃப் வர்றது. 3 அது நீங்கள் 3 வந்து நார்மலாக கிரியேட் பண்ணிக்கலாம். 3 கிரியேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்னு எத்தனையோ பார்த்து போட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி மல்டிப்ளை ஆகி வரும். 5 பேர் எம்எஸ் உங்களுக்கு ஒர்க்கர்னு சொன்னால் 5 இது 5ன்னு போட்டிங்கன்னா 5 கார்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். நேச்சர் ஆஃப் பொசிஷன் சம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இல்லை மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சரி. இதுக்கு வராது. உங்களுக்கு ஒர்க் தான் அந்த நம்பர் கொடுக்க வேண்டிய வரும். ஒர்க் சரி, ஒர்க் நம்பர் கொடுக்க போறீங்க. ஒரு 5 கார்டு கிரியேட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு அதில் இனிஷியல் ஸ்டெப் salary வந்து இதில் வந்துடும். இப்போ நீங்கள் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. salary போடுங்க. எல்லாங்க அன்மேச் salary வந்துடும். அது சர்வ் பண்ணேன். 5 டைம்ஸ் சர்வ் ஆகும் உங்களுக்கு. மற்றது வந்து இதில் 10 இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளையிலும். ரைட். 14 salary areas அது இது சேஞ்ச் பண்ணிடலாம். அது போஸ்ட்டும் இதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வரும். இதுக்கு இதில் வர உங்களுக்கு எமௌண்ட் வந்து பல்காக போடுங்க. அது எவ்வளோ எமௌண்ட் பல்காக தேவையோ அந்த பல்கை போடுங்க. ஒரு சர்வ் பண்ணுறேன். நான் இதை 5 டைம்ஸ் கொடுத்துட்டேன். அதான் பிளே வந்துட்டு தேவையான ரிமூவ் பண்ணிக்கொள்ளையிலும். அது உங்களுக்கு ஒரு ரோலு தான் வரும். ஏரியஸ் வந்து ஒரு ரோலு தான் வரும். மல்டிபிள் ரோல் வராது தானே. ரைட். அடுத்தது வந்து 15 ட்ரைனிஸ் அலவன்ஸ் அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளையிலும். அடுத்து ரயில்வே வாரண்ட் அதில் அமௌண்ட்டை நீங்கள் போடுங்க. சரி. இப்போ இது 3 ஐட்டம் போட்டோம். இதுக்கு வந்து என்ஐசி வந்து வராது தானே. அப்போ அதை அது இப்படி என்ஐசி வரலன்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ஐசி வந்து எக்ஸப்ஷனாக இருக்கணும் உங்களுக்கு. இதில் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இதில் என்ஐசி வராது தெரியுமா உங்களுக்கு. இதில் இப்போ இது எதுக்கு வரல. இதில் நீங்கள் ஒர்க்குன்னு டைப் பண்ணி பார்க்கலாம். அதில் 5 ஒர்க்குன்னு அப்படியே அந்த வருது. இதில் நீங்கள் அங்கே சரியாக கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சரிப்பாங்க. உங்களுக்கு ஃபில் ஆகி இப்படி வரும். சரி. இன்னும் என்ஐசி நல்லில் வந்து உங்களுக்கு இந்த இது வருது. இப்போ நாம வாங்க. வெயிட், நான் இதை செஞ்சு விடுறேன். ரைட். இப்போ என்ஐசி நல்வழி இருக்கும். ஆனால் அந்த ஒர்க் சில இந்த நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஃபில்லிங்கில் வந்து சில பொசிஷனுக்கு வந்து என்ஐசி வராது. அப்போ அது வந்து எக்ஸப்ஷன். அப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணதில் காட்டாது. ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டியதுக்கு இதில் கிளிக் பண்ணால் காட்டும். அது சரிதானே. ரைட். அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இதை பாருங்க. பேரோலில் வந்து சில நேரம் வந்து உங்களோட இந்த ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் ஹெட் வந்து பிள்ளையா இருக்கும். இது வந்து உண்மையா பில்டிங் பேர் வந்து இப்படி தான் கிடைக்குது. அப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒன்று போடுங்க. அந்த ஒப்ஜெக்டையும்
சாரி சப் ப்ராஜெக்ட்லையும் போடுறீங்க. அப்போ இது வந்து பிழை. அப்போ நீங்கள் இதை வந்து சரியா என்ன வரும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் இதில் வந்து என்ன செய்யணும், முதல்ல ஃபில்டர் பண்ணுங்க. 913 சில வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே நிறைய ஹெட் இருக்கும். ஸோ அந்த ஹெட் இப்போ இந்த கிளஸ்டர் கீழே ஒரு 2 3 ஹெட் வர மாதிரி, இந்த மோட்டர் டிராஃபிக் எல்லாம் வேற வேற ஹெட்டில் வர மாதிரி உங்களுக்கு ஹெட் இருந்தால் ஹெட்டை செலக்ட் பண்ணுங்க. 913 ரைட். இப்போ இவ்வளோ ஹெட்டுக்கு நாங்கள் சரியாக நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 23 பார் பின்னுக்கு வர இது நம்ம எடுக்கணும்டா ஹோல் செலக்ட் பண்ணிட்டு 913 இதை நீங்கள் இதுதான் மாற்றணும். 913 டேஷ் 15 டேஷ் 23 ரைட். இப்போ எங்களுக்கு இவ்வளோ தான் வரப்போகுது. கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ரைட். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு சரியான இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கட்டாயம் இது என்னென்னு பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க, மிக முக்கியம். ரைட். அடுத்து வந்து கிராஜுவேட் ஸ்கீம் வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். 1/1/2022 அந்த டைம் அந்த பீரியட்ல அப்பாயிண்ட் பண்ண அந்த அந்த 5000 அந்த கிராஜுவேட்ஸ் ஆகல வந்து செப்பரேட்டாக நீங்கள் 4ன்னு சொல்லி அந்த நேச்சர் ஆஃப் பொசிஷன்லேயும் 4ன்னு சொல்லி காட்டணும். அது உங்களுக்கு பி ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1 to 15 வரைக்கும் போட்டிருக்கும் அது என்னென்ன கேட்டகரி. அப்போ அதை நீங்கள் பார்த்து செய்யணும். கிராஜுவேட் ஸ்கீமை கிளிக் அப்லோட் சர்வர் கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், ரைட் ப்ளீஸ் அப்டேட் ஆல் கிராஜுவேட் டு நேச்சர் பாசிபிளி நம்பர் நாட் ரைட். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஸ்கீமில் ஃபில் பண்ண அவ்வளோ பேர் நீங்கள் 4 சேஞ்ச் பண்ணணும். நான் அதுக்கு முதல் நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து சரியாக கொடுத்துருக்கணும். அப்பாயின்மெண்ட் டேட்டை வச்சு கொண்டு தான் அந்த டேட்டை உங்களுக்கு ஃபில்டர் பண்ண போகுது. ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாம் இல்லை. அப்போ நிறைய பேருக்கு இல்லை, அடுத்த மெசேஜ் அதான் தான் வரும். அப்போ அதுக்கு மேலே கிராஜுவேட் ஸ்கீமை நீங்கள் பார்க்குறது டேட் இருந்தால் காட்டும், டேட் இல்லாத காட்டாது. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யலாம், அப்பாயின்மெண்ட் டேட்டை சரியாக போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளையா போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கீமில் வராக்கலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க இயலாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் இவங்க இந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து 4ன்னு மாறணும். அப்போ நான் இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 4ன்னு போட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்கீமில் வந்து 4ன்னு மாறி இருக்கும். இப்போ அப்லோட் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த எரர் மெசேஜ் போயிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் டேட் தான் கேட்குது. இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்டை நீங்கள் திரும்ப செட் பண்ணும்போது அந்த பீரியடில் யாரும் வந்தால் அதையும் திரும்ப கிராஜுவேட் ஸ்கீமில் காட்டும். அப்பாயின்மெண்ட் டேட் வந்து நான் எல்லாருக்கும் போடுறேன். நான் ரைட். என்னோட அப்பாயின்மெண்ட் டேட் இல்லை அப்படி நான் டம்மியாக போடுகிறேன். நீங்கள் டம்மியாக போடாதீங்க, சரியான அப்பாயின்மெண்ட் டேட்டை பார்த்து போடுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கும் ஸ்டெப்புக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இதுக்குள்ள வந்து ஸ்டெப்பும் இருக்குது. சரி தானே, உங்களுக்கு இதில் காட்டுப்படாட்டி இதுக்குள்ள சாரி ஸ்டெப் வந்து வரும். நான் உங்களுக்கு இப்போ சாம்பிள் காட்டலாம் சாரி ஸ்டெப் எங்கே இருக்குண்டு. இங்கே பாருங்க, ஒவ்வொரு 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 சலரிக்கு நேரம் வந்து ஸ்டெப் இருக்கும். சரி தான், இது வந்து ஒவ்வொரு சலரி ஸ்டெப். அப்போ இந்த ஸ்டெப் வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் பிள்ளையாக போனீங்கன்னா ஸ்டெப் வந்து பிள்ளை. இப்போ 2019 அப்பாயின்மெண்ட்டா ஒரு ஸ்டெப் வந்து சரி அந்த ஸ்டெப்பில் 20 அது வந்து பேசிக் 2 மாறுது தானே, அதனால ஸ்டெப் மாறுது. பட் அந்த அப்பாயின்மெண்ட் பீரியட் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப் வந்து இருக்கும். இது வந்து பிள்ளை. இது வந்து அப்பாயின்மெண்ட் டேட் நான் வந்து இப்போ ஆக்சுவலாக இது அப்பாயின்மெண்ட் டேட் இல்லை. இது நான் இப்போ எல்லாருக்கும் ஒரே அப்பாயின்மெண்ட் டேட் நான் வந்து அப்டேட் பண்ணேன்னா என் அப்பாயின்மெண்ட் டேட் இல்லாதபடியால். ஆனால் சரியான அப்பாயின்மெண்ட் டேட் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து சரியாக மெச் ஆகி வரும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் காட்டு அதை எடுக்க இயலும். அது யானே பிள்ளையாக போட்டீங்கன்னு சொன்னால் அதை எனக்கு ஃபில்டர் பண்ண எங்களுக்கு காட்டும். அது நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டாக பிள்ளையாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இது ஆக்சுவலாக ஒரு அப்பாயின்மெண்ட் உள்ளாங்களே பார்க்கலாம். இது சரி. இந்த திரும்ப அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் திரும்ப காட்டுறேன் பாருங்க. சரி, இப்போ நான் அப்லோட் சர்வர் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு இந்த இது ஓப்பன் ஆகிட்டு அப்லோட் சர்வருக்கு வந்து ரைட். உங்களுக்கு அது எல்லாம் ஓகேன்னா மட்டும்தான் அப்லோட் சர்வருக்கு உங்களுக்கு போவிடும். எல்லாம் ஃபில் ஆகினா மட்டும்தான் அப்லோட் சர்வருக்கு உங்களுக்கு போவிடும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வராது. அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதுக்கும் பேரலுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாக போடுறது. அதை ரிமூவ் பண்ணால் அது இன்னும் வராது உங்களுக்கு. ரைட்.
சரி, இப்போ நான் அப்லோட் சர்வருக்கு போறேன். போயிட்டு பாருன்னா உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகி இது உங்களுக்கு உள்ள வரும்போது உங்களுக்கு இது வந்து ஸ்பேஸ் வந்து எம்ப்டியா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யும் முதல்ல வந்து பி ஃபார்ம் வந்து ஜெனரேட் பண்ணுங்க. முன்னுக்கு நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள வந்து ஓகே. இதுல வந்து ஏதாவது பிழைன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா, முன்னுக்கு இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுனீங்கன்னு சொன்னா, திரும்ப நீங்க என்ன செய்யணும், அப்லோட் சர்வருக்கு வந்து திரும்ப நீங்க பி ஃபார்ம் ஜெனரேட் பண்ணணும். அப்பதான் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க வரும். இப்ப பாருங்க முதல்ல அடுத்தது ஃபைண்ட் டூப்ளிகேட் வந்து கிளிக் பண்ணணும். அது முதல்ல டூப்ளிகேட் இருக்கான்னு பாப்பேன். நான் அப்லோட் சர்வர் கிளிக் பண்றேன். பாருங்க ப்ளீஸ் ரிமூவ் டூப்ளிகேட் பிஃபோர் அப்லோட்னு சொல்லி வருது. Right. அது ஏன் டூப்ளிகேட் வருதுன்னு சொன்னா, நாங்க வந்து பேரோல்ல வந்து ஒருத்தர் டெசிக்னேஷனையும் அவனோட சேலரியை மேட்ச் பண்ணி தான் அந்த எடுக்கிறோம் டேட்டா. அப்ப உண்மையா ஒரே டெசிக்னேஷன்ல ஒரே சேலரியில வந்து இருப்பாங்க. ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறான். அப்படி அப்படி வந்து வெறும் இந்த பிஎல் கேட்டகரியில கூட அப்படித்தான் மாறுது. ஒரே சேலரி வந்து ஒரே கேட்டகரியில வரும். ரைட். இது இவ்வளவும் டூப்ளிகேட். சரியா, இது ஏன் டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொன்னா என்ஐசி நான் கொடுத்தபடியில தான் இது டூப்ளிகேட் ஆகுது. என்ஐசி அப்ப என்ஐசி வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வந்தாலும் அது உங்களுக்கு இங்கே டூப்ளிகேட்டா வரும். நான் சொன்ன மாதிரி ஒரே salary ஒரே டிஸ்ட்ரிக்ட் இப்போ நம்ம கிரேடை மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா இந்த பிரச்சனை வராது. எனக்கு கிரேட் மாறும்போது salary எல்லாம் மாறிடும். நான் கிரேடை மேட்ச் பண்ணாத படிக்கல இந்த பிரச்சனை. அப்ப அது வந்து கூட அந்த டீச்சர்ஸ் ஆகிறது தான் இந்த பிரச்சனை கூட வருது. ஒன்று ரெண்டு பேருக்கு இங்கே வரும். அப்ப இது என்ன சரி இதுல வர நீங்க இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஒர்க் வந்து இருக்குது. நான் அது வரக்கூடாது அது. ரைட். அதுக்கு இப்போ நான் ஃபைன் டூப்ளிகேட் கொடுக்குறேன். இப்போ இது வந்து என்ஐசி நம்பர் டூப்ளிகேட் இருந்தாலும் உங்களை சர்வருக்கு அப்லோட் பண்ண விடாது. ஸோ நீங்களே பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே டிசிக்னேஷன்ல வந்தாலும் அப்படி காட்டும். அதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா அது ஓகே ஓகே ஆயிடும் அது. சரி, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா நேம் வந்து ஷார்ட் ஆகும். சில ஒரே ஆகிற நேம் ரெண்டு தடவை வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் ஈஸியாக ஃபில்டர் பண்ணியிருக்கலாம். என்ஐசி நம்பர் கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கொள்ளையிலும். பட் ரிமூவ் டூப்ளிகேட் ரைட். இப்போ எங்களுக்கு டூப்ளிகேட் வந்து ரிமூவ் ஆயிட்டு பண்ணின பிறகு இப்போ நான் ஃபைன் டூப்ளிகேட் எம்டி ஆகிக்குது உங்களுக்கு. இப்போ நான் அப்லோட் பண்ண சர்வருக்கு நீங்க ஒருத்தர் அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப அப்லோட் பண்ண இயலாது. அது உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆயிரும். திரும்ப நீங்க ட்ரெஷரியில் கதாச்சும் அதை டீஆக்டிவேட் பண்ணி போய் தான் திரும்ப அப்லோட் பண்ணி வரும். ரைட். இதுக்கு ஒரு எரர் மெசேஜ். இப்போ இது டூப்ளிகேட் இல்லை. ஸோ இப்போ நான் சர்வருக்கு அப்லோட் பண்ண போறேன். கிளிக் பண்ணவங்களுக்கு எஸ் கொடுக்குவான்னு கேட்கும். அப்லோட் பண்ண வாண்டு நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ரைட். இந்த விண்டோ உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். திரும்ப உள்ள போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கு. நீங்க திரும்ப நீங்க அப்டேட் பண்ண இயலாது. அப்ப நீங்க இனி கேன்சல் பண்ணா மட்டும்தான் அப்லோட் பண்ணிடும். இப்ப இந்த ஃபார்மை நீங்க சர்வர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுங்க உங்களோட பி ஃபார்மை. அப்ப நீங்க வியூ பி ஃபார்ம் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா வியூ ஃப்ரம் சர்வர் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் வரும். சரியா, இதுல வந்து உங்களுக்கு எல்லாம் இதுதான் உங்களோட பி ஃபார்மா இருக்கும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் வைஸா உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அங்க என்ன ஆர்டரோ பி ஃபார்ம் அதே ஆர்டர் வைஸா இது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்பர் இருக்குங்க, சீரியல் நம்பர் இருக்குது. இது வந்து ஆக்சுவல் கார்க்கு சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இதில் ஒர்க் கணக்கு நாங்கள் பாருங்க நம்ம எந்த நம்பருமே நாங்கள் அங்கே கொடுக்கல. ஆனால் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒர்க் கணக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணி எடுக்கும் உங்களுக்கு. சரி தானே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தான் வரும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் போட தேவையில்லை. இப்போ கீழே நீங்கள் டோட்டலாக பார்த்து 5 பேர் நான் ஒர்க் இருந்தது, அதுக்கு 5 கழிச்சு இங்கே வந்துருக்கீங்க. சரி தானே, இதான் உங்களோட ஃபைனல் ஃபார்ம். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸல் எடுக்கணும்னா இந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு கண்ட்ரோல் சியோட காப்பி பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸலில் தூக்கி போட்டுருங்க. எக்ஸல் ரைட். எக்ஸலில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பேச ஸ்பெஷலில் போயிட்டு இல்லை டெக்ஸ்ட்டில் கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த ஃபார்மேட் வந்து கிளியராக வரும். சரியா, இதுதான் உங்களோட வி ஃபார்மாக இருக்கு. இது ஃபார்மேட் எழுதி போட்டீங்கன்னா சரி. இது ரைட். அடுத்து வந்து இந்த இது வந்து அவங்களோட ஆர்டர் வந்து சரியா கேட்டகரி வைஸா ஆர்டர் பண்ணப்படுது. நீங்க இது ஓப்பன் பண்ணும்போது அது வந்து சரியான ஆர்டர் தான் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சர்வீஸ் லெவலையும் பேஸ் பண்ணி உங்களோட கிளாஸையும் பேஸ் பண்ணி இது வந்து சரியா ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணா சேஞ்ச் ஆகும், ஆர்டர் சேஞ்ச் ஆகும். நீங்க கிளிக் பண்ண அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் லாஸ்ட் உங்களுக்கு கேகே ஓஎஸ் வந்து நிக்குது.
நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். இதை மேலே கிளிக் பண்ண சர்வீஸ் லெவல் மாறும். சரிதானே? மாறும். சரி. அவ்வளவுதான் பி ஃபார்ம். இதோட சரி. அடுத்தது உங்களோட salary ஏதாவது அன்மேட்ச் ஆகல. இங்க ஒரு salary இருக்கு. நீங்க இந்த salary உங்களுக்கு இப்ப அன்மேட்ச் salary கிளிக் பண்ணா ஒரு salary இருக்குது. அந்த salary வந்து நீங்க சரியான salary ஃபீல் பண்றீங்க. அது சரி, டேபிள்ல salary மேட்ச் ஆகுது. பட் இங்க காட்டுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க இந்த salary செக் பண்ணி பார்க்கலாம். இந்த salary காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு எங்க salary டேபிளுக்கு போங்க. இதுல போயிட்டு இதுல நீங்க salary போடுங்க. ரைட். எங்களுக்கு வந்து அந்த கமா இருந்தா எங்களுக்கு இந்த எரர் வரும். சரிதானே? இப்ப நீங்க நம்பர் டைப் பண்ணும்போது கமா இல்லாம டைப் பண்ணுங்க. நம்பர் சர்வ் பண்ணும்போது டைப் பண்ணும்போது கமா இல்லாம போட்டு சர்வ் பண்ணுங்க. கமா இல்லாம டைப் பண்ணுங்க. ரைட். நான் இந்த சலவை பார்க்க போறேன்னு சொன்னா 46,717. இப்படி ஒரு சலவை உங்களுக்கு பேரோல் இருக்குது. பட் இது எங்கிட்ட மெச் ஆகல. இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகலன்னு சொன்னா நான் செயல செக் பண்ணி பார்க்கல. 46,717. அப்ப இந்த salary வந்து இவ்வளவு பேருக்கும் இங்க காட்டுது. அங்க எங்க salary எங்க டேபிளையும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மெச்சாலன்னு சொன்னா நீங்க salary இங்க போட்டு பாருங்க. இதுக்குள்ள உங்களுக்கு காட்டாது. இருந்தா வரும். இல்லன்னா இருந்தா இங்கேயும் மெச் ஆகணும். உங்களுக்கு எல்லாம் ஃபில் ஆகும். இல்லன்னா ஃபில் ஆகாது. அப்ப இது மெச் ஆகலன்னு சொன்னா நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க. டேபிள்ல salary இருந்தா நாங்க இதுல போட்டு தருவோம். ஆனா மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பார்த்து போட்டுக்கிறேன். பட் அப்படி மிஸ் ஆகிறது சான்சஸ் இல்ல. அப்படி யாருக்கும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா போடுங்க. சம்டைம் உங்களுக்கு இங்க வர salary பிழை. இந்த salary இங்க இல்ல. நீங்க போட்ட salary வந்து டேபிள்லயும் இல்ல பிழைன்னு சொன்னா நீங்க salary வந்து இந்த இடத்துல மாத்திக் கொள்ளிடும். இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிரும். பட் கமா போடாம சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப நான் இது வந்து இதுதான் அமௌண்ட் 44,450. நான் ஒரு 10,000 போறேன். இது வந்து அன்மேட்ச்ல காட்டுது எங்களுக்கு 10,000. சரியா? உண்மையா வந்து 44,455 வருது. இப்ப மேட்ச் ஆகாது. இப்ப நம்ம இப்படி நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு சொன்னா திரும்ப நீங்க அப்லோட் சர்வருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை என்ன செய்யணும், திரும்ப பிஃபார்ம் திரும்ப ஜென்ரேட் பண்ணணும். பண்ணாதான் அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. ரைட், அதை க்ளோஸ் பண்றேன். அடுத்து வந்து பிஃபார்ம் ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்ற வந்து உங்களுக்கு இல்லை சப் ஆஃபீஸ் உள்ளாக்கள். இப்போ எஜுகேஷன்னா அது கீழே சப் ஆஃபீஸ் சோன், பிடிஹெச்எஸ் அதுக்கு சப் ஆஃபீஸ், அதான் ரீஜன் ஆஃபீஸ். அப்படி அப்படி சப் ஆஃபீஸ் உள்ளாக்கள் வந்து இந்த பிஃபார்ம் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க பார்க்கலாம். உங்களோட இதுல வந்து எத்தனை உங்களோட ரீஜன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்காங்களான்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இதுல வந்து நீங்க சப் ஆஃபீஸ் இல்ல எத்தனை சப் ஆஃபீஸ் போடுறாங்களோ அத்தனை சப் ஆஃபீஸ் உங்களுக்கு இதுல காட்டும். இப்போ 17 சொன்னா 17 சொன்ன லிஸ்ட்டும் இதுல வரும். நீ உள்ள வரும்போது டோட்டலாக தான் காட்டும். இதுல நீங்க உள்ள இதுக்கு வந்து நீங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஜோன் சொன்னா பார்க்கலாம். இதுல நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட இதுக்கு கீழே எத்தனை கார்டர், எத்தனை போஸ்ட், எத்தனை சலரி கோட்ல எத்தனை பேர் சர்வீஸ் வைக்கிறாங்க. அப்ப எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுல ஃபில்டர் பண்ணி பார்த்து கொள்ளையிலும். ரைட். அடுத்து வந்து இது ட்ரெஷரி. இது வந்து ட்ரெஷரிக்குரியது. ட்ரெஷரியில வந்து பார்க்கலும் சப்மிட் பண்ணது யாரு, சப்மிட் பண்ணாத யாருன்னு இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் வந்து சப்மிட் பண்ணபடியால இங்கே இன்ஸ்டியூஷன் வந்து சப்மிட் பண்ண லிஸ்ட் காட்டும். நோட் சப்மிட் கிளிக் பண்ணால் சப்மிட் பண்ணாத அவ்வளோ பேரும் இதில் வருவாங்க. லிஸ்ட் யாராவது சப்மிட் பண்ண லிஸ்ட் இதில் இருக்குது. சப்மிட் பண்ணது கிளிக் பண்ணால் சப்மிட் பண்ணாங்க. இது பழைய டேட்டா ஒன்று அழிக்காம வச்சுக்கிறாங்க காட்டுது. சப்மிட் பண்ணதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இது காட்டும். இதில் நீங்கள் சப்மிட் பண்ணதில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக இதில் கிளிக் பண்ணி பார்த்தாலே அதில் உங்களுக்கு வரும். இதில் இதுலேயுமே தேவையான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். இது பிஃபார்ம். இங்கே வந்து சீரியல் நம்பர் வந்து
அவங்க ஜோனுக்கு வர அந்த சாரி உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி சீரியல் நம்பர் வராமல் ஓவரால் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி இந்த சீரியல் நம்பர் இங்கே போடப்படும். எத்தனை ஒர்க்கணும் அத்தனை ஒர்க்கனுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீரியல் நம்பர் போடப்படும். இப்போ இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் 10 ஒர்க்கன் போட்டால் 50 ஒர்க்கன்னா 50 ஒர்க்கனை கழிச்சு இதில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீரியல் நம்பர் போடப்படும். அடுத்தது மெயின் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல வரேன். ரைட், இன்னொரு விஷயம் வந்து இந்த என்ஐசி நம்பரை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் எங்கே யாரை ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் கவர்மெண்ட் சைட்ஸில் யாரை எம்ப்ளாய் நம்பரை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலும் வந்து அது யார் ஒரு பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணாங்களே பிரச்சனை வராது, திரும்ப அப்லோட் போகிறாங்களே பிரச்சனை வரும். ஸோ ஆக்சுவலான இதை கொடுங்க, சேவ்ஸ் ஃபுல்லாக்களை திரும்ப கொடுங்க, டூப்ளிகேட் காட்டும். இப்போ நான் சாம்பிள் ஒன்று செஞ்சுக்கிறேன் பாருங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் உள்ள ஒரு ஆள் என்ஐசி நம்பர் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து சிஸ்டம் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும் போது இப்போ அப்லோட கொடுக்கும்போது பாருங்கள் எஸ் கொடுக்குறேன் நான். அப்போ பாருங்கள் இவர் என்ஐசி நம்பர் இந்த நேமில் இந்த என்ஐசி நம்பர் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஜோனில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ண விடாது உங்களுக்கு. ஸோ என்ஐசி நம்பர் வந்து டூப்ளிகேட் பண்ண சிஸ்டம் விடாது. ஸோ சரியான என்ஐசி நம்பர் அப்லோட் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு டம்மி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி தான் போட்டிக்கிறேன். ஸோ என்ஐசி நம்பர் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அப்லோட் பண்ண இயலும். இல்லாட்டி கடைசி வரை நீங்கள் அப்லோட் பண்ண இயலாது. அப்படி உங்களோட சைட்டில் சரியாக இருந்து வேறு யாராவது பிள்ளையாக அப்லோட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை ஆக்சுவலாக என்னென்னு பார்த்து நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணி தருவோம். ரைட்டு, அதில் விஷயம் அவ்வளோதான். சொன்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணி செய்யுங்க, நாளைக்கு செய்யுங்க. பிரச்சனை வரும்போது கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். அது பிரச்சனை வந்தால் நாங்கள் அதை திருத்தி தருவோம். ஓகே, தேங்க்யூ. கட்டாயம் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.